اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن علي رضي الله تعالى عنه قال: أمرني رسول الله صلى الله عليه وسلم أن أقوم على بدنه وأن أصدق بلحمها وجلودها وجلدها وأن لا أعطي الجزار منها. قال: نحن نعطيه من عندنا. أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسوله الكريم. அன்னைக்கு சகோதரர்களே, பெரியவர்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய அறுவை பிராணியினுடைய இறைச்சி, தோல், இந்த இதை பற்றி அதனுடைய விஷயங்களை பற்றி தான் இன்று பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. குர்பானி கொடுக்கக்கூடியது அவர்கள் ஹாஜிகள் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் குர்பானி கொடுத்து விட்டு முடியை அழைத்து விட்டு அடுத்தபடியாக அவர்கள் தவாஃபிற்கு வந்து விடுவார்கள். குளிச்சுட்டு அவங்க தவாஃபுக்கு போயிடுவாங்க. கல்லு இதெல்லாம் இருந்துதான் குர்பானி பண்ணுவாங்க. குர்பானி கொடுத்துட்டு முடிய அழைத்து இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்துல சொல்லக்கூடியது அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பலி ஒட்டகங்களை அறுத்து பலியிடும் பொறுப்பை கவனிக்க என்னை நியமித்தார்கள். மேலும் அவற்றின் இறைச்சி, தோல் மற்றும் சேனம் ஆகிய அனைத்தையும் தர்மம் செய்யுமாறும் அவற்றில் எதையும் உரிப்பதற்காக கூலியாக கொடுக்க கூடாது என்றும் எனக்கு கட்டளையிட்டார்கள். உரிப்பதற்குரிய கூலியை தானே கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அவங்க அறிவிக்கிறார். இன்னைக்கு நம்ம அதேதான் இங்க குர்பானி கொடுக்கக்கூடியவர்களும் என்ன செய்ய வேண்டும், அதில் கொடுக்கக்கூடிய குர்பானியில் இருந்து ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து அது தோலை கொடுத்துட்டு நீங்க தோலை எடுத்துக்கீங்க, மேற்கொண்டு ஏதாச்சும் கொடுத்து அது கூலியில கலெக்ட் பண்ணிக்கீங்க. அதுக்கு கூலியாக அந்த தோலை விட்டு கொடுத்துருது. இன்னைக்கு தோல் ரேட் இல்லை, விலை போகாதனால அதை இன்னைக்கு எடுத்துக்கிறது இல்லை. முன்னாடி விலை போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அப்ப அவங்களே அறுக்கக்கூடிய மாதிரி சொல்லுவாங்க, தோலை நாங்க வேணா எடுத்துக்கிறாங்க ஒன்று காப்பாங்க. அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. சில இதுல அந்த கயிறுகள் வாங்கி அணிவிக்கக்கூடிய கயிறுகள் விலையிலிருந்து கயிறுகளாக வாங்கி கொடுப்பாங்க. தங்களுடைய குர்பானியுடைய கிடாவுக்கு வாங்கி அவர்கள் அன்பின் வெளிப்பாடாக செய்து கொண்டிருந்தார்கள். அதை இவர்கள் கூலியாக கொடுக்கக்கூடியது இருக்கும். அல்லது சிறிது இறைச்சியை எடுத்து கொடுக்கிறது, கூலி கொடுக்கிறது. அவர்களுக்கு வேலை செய்யறாங்க, பணியாளர்களாக வீட்டில் பணி செய்யக்கூடியவர்கள் யாராவது வேலை செய்யறாங்க, அவங்க இறந்துருது. இந்த வேலை செஞ்சதுக்காக அவங்க வேற ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்காக இந்த கடையை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குறாங்க. இது ஒரு கூலி ஒன்றுதான். அவர்கள் வேலை செய்வதற்காக வேண்டி தனியான கூலியை கொடுக்கணும். ஒரு அன்பின் வெளிப்பாடாக கை கொடுப்பது என்பது அப்ப அதற்காக வேண்டி போர்த்தப்பட்ட ஒரு சேனைகளாக இருக்கட்டும், இந்த போரில் 3 சேனைகள் போர்த்தப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது தோளாக இருக்கட்டும் அல்லது இறைச்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளையுமே அவருடைய பொருள்களை நாம் அவர்களுக்கு கூலியான சேரும் அளவிற்கு ஒரு எண்ணத்தில் நாம் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. அது கூலி என்பது தனியாக கொடுக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதை வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அதையும் எப்படி கொடுக்க சொன்னாங்க? அறுக்கக்கூடிய பிராணிகளாக இருக்கும் பொழுது ஆடாக இருந்தால் ஒரு நபர் அறுக்க வேண்டும். மாடு மற்றும் ஒட்டகங்களாக இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த ஒரு மாடு ஒரு ஒட்டகத்திற்குள் 7 ஆட்களுக்குரிய சமம் இருக்கின்றது ஆகிய காரணத்தினால் ஒன்றுக்கு 7 நபர்கள் பங்கு சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மாட்டிற்கு 7 நபர்களும் ஒரு ஒட்டகத்திற்கு 7 நபர்களும் என்பதாக சொன்னாங்க. இப்ப இதே சமயத்தில் ஹாஜிகள் போறாங்க. இவங்க போனவங்க என்ன ஆகுது? ஒரு சில தவறுகள் நடந்து விடுகின்றது. அதற்கு அவனை பழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும், குர்பானி கொடுக்கணும். இது போல 7 விதமான ஒரு குற்றங்கள் இவர்களுக்கு நடந்துருச்சு. அப்ப 7 குற்றத்திற்கு 7 ஆடுகள் கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அப்படின்னா அவர்கள் ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ வாங்கி குர்பானி கொடுத்தாலும் அது போதுமான ஒன்று. 7 குற்றத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தவறுகளுக்காக வேண்டி பரிகாரமாக ஒரு மாடு ஒரு ஒட்டகம் கொடுத்தாலும் அது போதுமான ஒன்றாக இருக்கின்றது. இது போன்று அக்கீகாவாக இருக்கட்டும். அக்கீகால் அதே போல ஆண் குழந்தைகளாக இருந்தால் 2 ஆடு கொடுக்கணும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும். இந்த சமயத்துல என்ன செய்யறாரு இவரு? அக்கீகாவையும் அது போல 2 ஒரு மாட்டை வாழ்ந்தாரு. இவரு 2 ஆட்டுகளுக்கு சமமாக அதில் பங்கு சேர்ந்து கொள்ளலாம். 2 பங்குகளாக அவர் அதில் எடுத்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக நாய்க்கு அல்வாராக வாசல்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.